தாய்க்கல்வி படம் எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் அதனோட டெலிட்டட் சீன் வந்ததுக்கப்புறம் ஏன்டா இந்த சீன்லாம் படத்தில் வைக்கல அப்படின்னு நம்மளே யோசிக்க வச்சுட்டாங்க. அப்படி ஒரு சீன் தான் அந்த ஊரில் இருக்க ஒரு பொண்ணுக்கு ஸ்கூல்லேருந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னா பாட்டியோட சுட்ட கதையை வச்சு ஒரு கேள்வியோட ஒரு அந்த ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை அவங்க அப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எப்படின்னு பார்த்தோம்னா அந்த பவுனத்தாய் இப்போ மெடிக்கல் இஷ்யூனால இருக்கிறதுனால அவங்கள வச்சே அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு பவுனத்தாய் மாதிரி ஒரு பாட்டி வந்து வடை சுட்டுட்டு இருந்துச்சு, அதை காக்கா வந்து இருந்துச்சு, நிறைய வந்து ஏமாத்தி பிடிங்கிட்டு ஓடிடுச்சு, யார் ஏமாந்தது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த கொஸ்டின்லேயே அதே தான் இருக்கும், யார் ஏமாந்தது. அவங்க அம்மா பின்னாடி இருந்து கறிக்குழம்பு எடுத்து வந்து அவங்க அப்பா கிட்ட வச்சு ஏதிரி இந்த கறிக்குழம்பு அப்படின்னு கேட்குறப்ப பவுனத்தாய் தான் படுத்துக்கிச்சுங்க, அதுக்கு வச்சிருந்த வட்டி பணத்தில் தான் நான் இந்த கறி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி ஊரில் இருக்க நமக்கு வட்டி விட்டு எல்லாருமே இந்த மாதிரி படுத்துக்கிச்சுன்னா நம்ம வந்து டெய்லி கறி கஞ்சி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பாப்பா வந்து இங்கே நடக்கிறத வச்சு பார்த்தோம், அந்த கதையில் நடந்ததை வச்சு பார்த்தோம், கிளவின்னு எழுதியிருக்கும். இத்தனை நாளும் நம்ம கேட்டு இந்த காக்கா கதையை இன்னொரு டைமென்ஷனில் வச்சு ஒரு குழந்தை மூலியமாக நம்ம கிட்ட டிஃபைன் பண்ணியிருப்பாரு டேரக்டர். இதை ஏன் டெலிட் பண்ணாங்கன்னு இது வரைக்கும் தெரியல.